ஒரு பசுமையான காட்டில் ஒரு தாயாடு தன் 3 குட்டிகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த ஆடு குட்டிகளை மிகவும் பத்திரமாக பாதுகாத்து வந்தது. அந்த காட்டின் குட்டிகள் எந்த ஆபத்தும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் தாயாடு உணவிற்காக வெளியே செல்ல தயாரானது. போகும்போது அவள் தன் 3 குட்டிகளை கட்டி அணைத்து, நான் சிறிது நேரம் வெளியில் செல்ல வேண்டும், கதவை உள்ளே பூட்டிக் கொள்ளுங்கள், என்னை தவிர வேறு யார் வந்தாலும் திறக்கக்கூடாது என்று கண்டிப்பாக கூறியது. இந்த காட்டில் ஒரு தந்திரமான நரி சுற்றித் திரிகிறது. அது உங்களை எப்படியாவது சாப்பிட வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறது. பத்திரமாக உள்ளே பூட்டிக் கொள்ளுங்கள் என்று குழந்தைகளிடம் சொன்னது. 3 குட்டிகளும் தாயின் பேச்சை கண்டிப்பாக கேட்போம் என்று தாய்க்கு உறுதியளித்தனர். தாயாடு குட்டிகளை முத்தமிட்டு கதவை நன்றாக பூட்டிக் கொள்ளுமாறு சொல்லிவிட்டு காட்டை நோக்கி சென்றது. தாயாடு வெளியே சென்றதும் நரி தனக்கு இன்று அதிர்ஷ்டம், எப்படியாவது ஆட்டுக்குட்டிகளை தின்றுவிட வேண்டும் என்று எண்ணி வீட்டின் கதவை தட்டியது. அந்த நரி கதவை தட்டி, நான் தான் அம்மா வந்துள்ளேன், கதவை திறங்கள் என்று இனிமையாக மென்மையாக பேசியது. ஆனால் பெரிய குட்டி மிகவும் புத்திசாலி. நீ எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மாவின் குரல் மிகவும் அழகாக இருக்கும், ஆனால் உன் குரல் கரகரப்பாகவும் கெட்டு போனது போலும் இருக்கிறது என்று சொன்னது. நரி தன் தவறை உணர்ந்து அருகில் உள்ள ஆற்றில் தண்ணீர் அருந்திவிட்டு மீண்டும் வந்து கதவை தட்டியது. குழந்தைகளே, நான் தான் உங்கள் தாய், கதவை திறங்கள் என்றது. இரண்டாவது குட்டி சந்தேகம் கொண்டது. அது கதவின் கீழே பார்த்தது. நரியின் வால்கள் தெரிந்தது. நரியின் கால்கள் தெரிந்தது. இல்லை, நீ எங்கள் அம்மா இல்லை, என் அம்மா கால்கள் வெள்ளையாக இருக்கும், உன் கால்கள் அழுக்காக உள்ளது என்று சொன்னது. நரி கோபமாக அருகில் இருந்த வயலில் சென்று வெண்மையான மாவை எடுத்து தன் கால்களில் பூசிக்கொண்டு மீண்டும் வந்து இனிமையான குரல் மற்றும் வெண்மையான கால்களை கொண்டு கதவை தட்டியது. அது தனது வாலை மறைத்து இனிமையான குரலில் கதவை தட்டியது. இந்த முறை குட்டிகள் தங்கள் அம்மாதான் என்று நினைத்து கதவை திறந்தன. திறந்த உடனே அவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். நரி சிரித்துக்கொண்டே உள்ளே வந்தது. ஹ ஹ ஹ, இப்போது நான் உங்களை எல்லாம் சாப்பிடப் போகிறேன் என்றது. குட்டிகள் பயத்தில் கத்தினார்கள். அவர்கள் அங்கும் இங்கும் ஓடினார்கள். நரி ஒரு குட்டியை தன் வாயில் எடுத்துக்கொண்டு தன் குகையை நோக்கி ஓடிவிட்டது. அந்த ஆட்டை சமைத்து சாப்பிட திட்டமிட்டது. சிறிது நேரம் கழித்து தாயாடு வீடு திரும்பியது. கதவை திறந்தது. ஒரு குட்டி காணவில்லை, மற்ற குட்டியை எடுத்து சென்றது என்றனர். தாயாடு தாமதிக்காமல் ஒரு கட்டையை பிடித்து கொண்டு நரியின் காலடி சுவடுகளை பின்தொடர்ந்தது. நரி குகையில் நெருப்பு எறிவதை கண்டது. நரியே, என் பிள்ளையை கொடு என்று கத்தினது. நரி சிறிதும் தாமதமாக வந்தாய், உன் பிள்ளையை சாப்பிட்டு விட்டேன் என்றது. ஆனால் தாயாடு குட்டியை பார்த்தவுடன் எப்படியாவது வீட்டிற்கு சென்று விடு என்று சொன்னது. தாயாட்டின் பேச்சை கேட்டு அந்த குட்டி தன் தாயின் பேச்சை கேட்டு விரைந்து வீட்டுக்கு வந்ததை உணர்ந்து அங்கிருந்து ஓடியது. தாயாடு கையில் இருந்த கட்டையால் அடித்தது. நரி ஓடியது. ஓடும்போது ஒரு பள்ளத்தில் ஆடு நரியை தள்ளிவிட்டது. நரி கத்தினது. யாராவது என்னை காப்பாற்றுங்கள் என்று உதவி கேட்டது. ஆனால் யாரும் அதை காப்பாற்ற வரவில்லை. நரி அந்த குழியிலேயே சிக்கிக்கொண்டது. தாயாடு தனது குட்டிகளுடன் பாதுகாப்பாக திரும்பி வீட்டுக்கு வந்தது. 3 குட்டிகளும் அம்மாவை கட்டி முத்தமிட்டனர். நாங்கள் எப்போதும் உன் பேச்சை கேட்போம் என்று உறுதியளித்தனர். அந்த நாளில் இருந்து அவர்கள் மிகவும் கவனமாக இருந்தனர். எப்போதும் பெரியவர்களின் அறிவுரைகளை அசட்டை செய்யாமல் பின்பற்றி வெளி ஆட்களை எளிதில் நம்பாமல் இருப்பது நல்லது. இந்த